வணக்கம் நண்பர்களே. எனது நண்பன் கூறிய நிகழ்வு என்னை மிகவும் பாதித்தது. அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாருங்கள் பார்ப்போம். ஓர் அழகான ஊர். குழந்தைக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்து வரும் அப்பா, வீட்டை நன்றாக நடத்தி வரும் அம்மா, சுட்டி குழந்தை மீனா. இப்படி அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத குடும்பம். பள்ளி வீட்டுக்கு அருகில் இருக்க மகிழ்ச்சியுடன் பள்ளி சென்று வந்தாள் மீனா. அம்மா என்று கத்திக்கொண்டே வீட்டுக்குள் சென்றாள் மீனா. அன்புடன் கட்டி அணைத்து கொண்டாள் அம்மா. அப்பொழுது ரிங் ரிங் என ஃபோன் வர, நாங்கள் ஊருக்கு புறப்பட்டு வாரோம் என்று தாத்தா சொல்ல, வாங்கப்பா என்று மீனாவின் அம்மாவும் கூறினார். சிறிது நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தனர் தாத்தா பாட்டி. எங்க மீனாவை காணோம் என்று தாத்தா கேட்க, தாத்தா இதோ வந்துட்டேன் என்று மீனா ஓடி வந்தாள். இருவரும் வாய் வார்த்தைகளில் சண்டையிட்டு விளையாடி கொண்டிருந்தனர். மீனாவை ஒரு 2 நாள் ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா என்று தாத்தா கேட்க, சரிங்க மாமா என்று மீனாவின் அப்பா கூறினார். சிறிது நேரம் கழித்து பஸ் ஏறி மூவரும் புறப்பட்டனர். மீனாவை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று அம்மா சொல்ல, சரிம்மா என்று கையசைத்து மகிழ்ச்சியாக மூவரும் புறப்பட்டனர். சிறிது நேரத்தில் பாட்டி ஊர் வந்து சேர்ந்தனர். இரவு வந்தது. மீனாவும் உறங்கிவிட்டாள். தாத்தா பாட்டிக்கு ஏதோ ஒரு படபடப்பு. மனசே சரியில்லை. தூக்கம் இல்லாம கண் விழித்து இரவு கழிந்தது. காலையில் ஃபோன் வர பதறி எழுந்து பஸ் ஏறி புறப்பட்டனர். பாட்டி கதறிக்கொண்டே கண்ணீர் மல்க பார்க்கிறாள். ஊர் இருந்த இடமே இல்லை. மழை வெள்ளம், எங்கு பார்த்தாலும் அலறல் சத்தம். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சோ என்று கதறுகிறாள். குழந்தை மீனாவும் அழாதே, அப்பா அம்மா வந்து விடுவார்கள் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார் பாட்டி. அங்கிருந்த முகாம்களில் காத்திருந்தனர் மக்கள். இது யார் என்று கண்டெடுங்கள் என்று சொல்லி சடலத்தை கொண்டு வந்தனர். அது யார் என்று கண்டதும் பாட்டி ஓ என்று அழ, தாத்தாவும் கதறி அழுதார். மீனாவை கட்டி அணைத்து கொண்டனர் அங்கிருந்தோர். அப்பொழுதுதான் பாட்டிக்கு தன் மகள் கடைசியாக சொன்னது நினைவுக்கு வந்தது. மீனாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அது இப்போது பத்திரமா பார்த்துப்பீங்களா என்று கேட்பது போல் இருந்தது. இதுபோலதான் நண்பர்களே, நமது அண்டை மாநிலமான கேரளா வயநாட்டில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு பலர் தன் பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் இழந்து தவித்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு நம்மால் இயன்ற ஆறுதலையும் ஆதரவையும் அளிக்க வேண்டியது நமது கடமை. என்னால் இயன்றதை நான் செய்கிறேன், உங்களால் இயன்றதை நீங்களும் செய்யுங்கள். மனிதம் காப்போம். நன்றி.